டாக்குமெண்டேஷன் செப்பரேட்டாக இருக்கிற போது சப்போஸ் வேற ஒரு கண்ட்ரியிலிருந்து ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து மெட்டீரியல் மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கண்ட்ரியில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் மெட்டீரியல் அப்படின்னு வச்சுக்கோங்க, C45 வச்சுக்கலாம். அப்போ C45 மெட்டீரியல் அப்படின்னா C45 அவங்க வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க கண்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோடிஃபிகேஷன் இருக்குது, ஒரு கண்ட்ரிக்கு அந்த மாதிரி இருக்குது. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரி மேலே நேம் போட்டிருப்பாங்க, தெரியுதா? கரெக்டா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரியினுடைய கோடிஃபிகேஷன் இருக்கும். இப்போ நம்ம கண்ட்ரி அது இருக்கும் பாருங்க, எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் C45 இருக்கா? அதுக்கு அடுத்தது என்ன கண்ட்ரி இருக்கு? ஓகே, அதுக்கு அடுத்தது செக்கோஸ்லோவேக்கியா, அதுக்கு அடுத்தது இத்தாலி, பிரிட்டிஷ், ஜெர்மனி எல்லாருமே இருப்பாங்களா? ஸோ இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜப்பான்ல இருந்து ஒரு டிராயிங் வருது அப்படின்னா C45 மெட்டீரியல்னா அவங்க வந்து அந்த ரெப்ரசன்டேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. C45 தரமாட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும்னா அதை ரீட் பண்ணிட்டு இமீடியட்டா வந்து டிசைன் புக் எடுத்துட்டு ஓகே இந்த கோடிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு இந்தியாவில் என்ன ரெப்ரசன்டேஷன் இதை பார்த்துக்கணும். சரியா? இதில் லிமிட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க. பட் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி போனீங்கனாலும் அந்த இண்டஸ்ட்ரியில் கொடுக்கலீங்கனாலும் நீங்கள் கேட்டு வாங்குங்க. கரெக்டாக சார் இந்த மெட்டீரியல் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இந்த கோடிஃபிகேஷன் இருக்குது, இதுக்கு ஈக்குவலண்ட்டான இந்தியன் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் எது கேட்கணும். அது ஒரு சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த சார்ட்டில் என்ன கோடிஃபிகேஷன் C45 அப்படின்னா C45க்கு நமக்கு அழகாக இதில் கொடுத்துருப்பாங்க, டக்குன்னு எடுத்துக்கலாம். அப்போ C45க்கு ஈக்குவலண்ட்டான மெட்டீரியல் கோடிஃபிகேஷன் தான் அங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. திஸ் இஸ் சேஞ்ச் டிஃப்ரெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி. கரெக்டாக?